அழிவு என்பது எப்படி இருக்கும்னா, அழிவுன்னா மக்கள் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ரொம்ப வலிக்கும், சுடும், நெருப்பு போல் சுடும், கதற வச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அழிவு அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அழிவுன்னா என்னென்னா, அழிவோட தன்மைகளை நான் சொல்கிறேன். ஒரு ஒரு பிரியாணியோட சுவை எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்குமா? நல்லா சூப்பராக இருக்குமா? அதுதான் அழிவின் சுவை. அழிவோட சுவை அதுதான். அது மாதிரி ஒரு மெத்தையில் படுத்து தூங்குறது, காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பது சுகமாக இருக்குமா? அதுதான் அழிவு தருகின்ற சுகம், அழிவின் தன்மை அது. ஒரு காங்கிரீட் கட்டிடம், மெத்தையில் படுத்து தூங்குறது, இதெல்லாம் அழிவின் தன்மைகள், அழிவு தருகிற சுகங்கள். ஒரு பிரியாணி, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த மாதிரியான மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், பிரியாணி, பரோட்டா, அப்புறம் ஐஸ்கிரீமு, நூடுல்ஸு, இதெல்லாம் அழிவு தரும் சுகங்கள். அழிவு உங்களுக்கு இது மாதிரியான அதில் தான் அதாவது விட்டில் பூச்சி அப்படின்னு வெளிச்சத்தை நம்பி போகிற அந்த பூச்சிகள் விட்டில் பூச்சிக்கு இரையாகிற மாதிரி வெட்டில் பூச்சி வெளிச்சத்தை தான் தரும். அழிவு என்பது என்னன்னாக்கா, அழிவு தன்னை நோக்கி இழுப்பதற்காக அது ஒரு கவர்ச்சியை காட்டுகிறது. அழிவு என்பது தன்னை நோக்கி மனித உயிர்களை ஈர்ப்பதற்காக ஒரு கவர்ச்சியை காட்டுகிறது, ஒரு வலையை விரிக்கிறது. அந்த வலை தான் என்னென்னா பிரியாணி, பரோட்டா, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, அது மாதிரி இந்த காங்கிரீட் வீடுகள், அப்புறம் அடிமைத்தனம், நிறைய வேலைக்காரங்களை வச்சு அதை செய் இதை செய், வீட்டில் படுத்தே கிடக்கு எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்துட்டு வேலைக்காரங்களை வச்சே வேலை வாங்குறது. அப்புறம் அந்த மாதிரி காரில் போயிட்டு பந்தாவில் அதிகாரப்படுவது, இதெல்லாம் அழிவு காட்டுகிற ஆசைகள். இந்த மாதிரி தான் அழிவு நம்மளை ஈர்க்குது. இதை பார்த்து தான் மனுஷங்க அழிவை நோக்கி வேகமாக ஈர்க்கப்படுகிறார்கள், வேகமாக அழிவை நோக்கி போகிறாங்க. அது தருகிற அழிவு வலையை விரிக்கிறது. அழிவு விரிக்கிற வலை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அழிவு விரிக்கின்ற வலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இந்த மக்களுக்கு இந்த வலைங்கிறது இது நம்மளை அழிச்சிரும், அழிக்கிறதுக்காக தான் அழிவு என்கிற அந்த ஒரு கருத்து, அல்லது ஒரு மனுஷங்கன்னு, அது ஒரு மனிதன்னு வச்சுக்கோங்க, அழிவுக்கு ஒரு உருவம் கொடுங்க. அது இந்த மனுஷங்களை அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு வலையை விரிக்கிறது. அந்த வலையை யார் உருவாக்குறா? மனுஷங்களே உருவாக்குறாங்க. அதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். அழிவு வலை, அழிவு விரிக்கின்ற வலை, அழிவு விரித்துள்ள அந்த வலை, இதில் மனுஷங்க இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கும்? அழிவோட தன்மைகள் எப்படி இருக்கும்? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி சொகுசாக இருக்குது, ஒரு காங்கிரீட் வீடு எப்படி சொகுசாக இருக்குது, ஒரு மின்விசிறி அதுலேருந்து வருகிற காற்று, ஒரு ஏசி அதுலேருந்து வருகிற காற்று எவ்வளோ சுகமாக இருக்கிறது. இதெல்லாம் அழிவு விரிக்கின்ற அந்த வலை. அழிவு நம்மளை ஈர்ப்பதற்காக விரிக்கின்ற ஒரு வலை, நம்மளை அழிப்பதற்காக அது நம்மளை எப்படி ஈர்க்குது? ஆசை காட்டுது. ஆசை காட்டி மோசம் செய்வதற்காக இந்த மாதிரி பிரியாணியோட சுவை, பரோட்டாவோட சுவை, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளின் சுவை, அடிமைத்தனம். யார் அங்கே அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும், உங்கள் வேலைக்காரங்க அதை செஞ்சு வச்சுருவாங்க, அல்லது வீட்டில் உள்ள பெண்கள் அதை செஞ்சு வச்சுருவாங்க. இப்படி அழிவு அடிமைத்தனம், அது விரிக்கின்ற வலை தான் அடிமைத்தனம். அழிவின் தன்மைகள் தான், அழிவோட சுவை தான். நீங்கள் ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்கிற இந்த தானிய உணவுகள், உப்பு போட்டு சமைக்கப்பட்ட அந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், நான் பிரியாணிக்கு அடிமைன்னு சொல்கிறீங்களா, அது அழிவு விரிக்கின்ற ஒரு வலை. அழிவோட சுவை தான் அது. அழிவோட சுவை. பல ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருக்கா, அதுதான் அழிவோட சுவை. அழிவு விரிக்கின்ற அழிவு உங்களை அடிமைப்படுத்துவதற்காக அந்த சுவையை காட்டு தான் உங்களை ஈர்க்குது. அதுன்னு சொல்கிறேன். அழிவுங்கிறது ஏதோ நெருப்பு மாதிரி சுடும் நினச்சிக்காதீங்க. அழிவுங்கிறது, அழிவோட தன்மை என்பது நெருப்பு மாதிரி சுடும், அல்லது முள் மாதிரி குத்தும், கத்தி மாதிரி கிழிக்கும்னு நினச்சிக்காதீங்க. அது பிரியாணியாக சுவையாக இருக்கும். பிரியாணிங்கிறது ஒரு அழிவோட சுவை. ஒரு மெத்தையில் மேல் படுத்தா எப்படி சுகமாக இருக்கும், மின்விசிறியின் காற்று உங்களுக்கு எப்படி இருக்கும், ஏசி எப்படி இருக்கும், இதுதான் அழிவோட தன்மை. இப்படித்தான் அது நம்மை அடிமைப்படுத்தி கடைசியாக தான் அது நம்மளை கிழிக்கும், நம்மளை குத்தும், நம்மளை சுடும். கடைசியாக நோய்கள் என்கிற வடிவில் அது நம்மை குத்தி கிழித்து சுட வச்சிரும், பொசிக்கிறோம், சீக்கிரமாக சாக வச்சிரும்.